மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மை பாருகிட ஓடோடி வந்துள்ளேன். உம்மை பாருகிட ஓடோடி வந்துள்ளேன். உம்மாக மாறிட உலகை மறக்கிறேன். உம்மாக மாறிட உலகை மறக்கிறேன். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. பேரின்ப கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும். பேரின்ப கடலிலே ஓய்வின்றி
உருமாற்றும் தெய்வமே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. ஐயாவும் நிழலிலே ஆனந்த பரவசம். ஐயாவும் நிழலிலே ஆனந்த பரவசம். அளவிடா பேரின்பம் ஆரோக்கியம் அதிசயம். அளவிடா பேரின்பம் ஆரோக்கியம் அதிசயம். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே என் இயேசுராஜனே உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் இந்த மாதத்தினுடைய முதலாவது கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வீட்டிலே வந்து தேவனோடு கூட உறவாடும்படி, தேவனை துதிக்கும்படி, தேவனை உயர்த்தும்படி, தேவனோடு கூட தேவ சமூகத்தில் இருக்கும்படி கர்த்தர் தந்த ஜீவனுக்காக கர்த்தரை கரங்களை உயர்த்தி கர்த்தரை சோத்தரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எத்தனையோ பேர் நாளை காணாமல் இருக்கிறார்கள். கர்த்தரோ கிருபையாக நமக்கு ஜீவன் தந்தார், சுகம் தந்தார், பலன் தந்தார், கிருபை தந்தார், நடத்தி வந்தார். கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவரே, இந்த காலை ஆராதனை கூட நம்ம எல்லாரும் ஏக மனதாக கர்த்தரை கரத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய ஆவியானவதாமே நம்மை நடத்தும்படியாக ஒப்பு கொடுப்போம். அன்பும் கிருபம் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த 2ஆம் தேதி மார்ச் மாதம் 2025 உம்முடைய சமூகத்திலே உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களை நீ கூட்டி சேர்த்த தயவுக்காக சோத்திரம். இந்த ஆராதனையும் இந்த திருக்கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் 2 பேர் என் நாமத்தில் 2-3 பேர் எங்கே குடுலோ நடுவில் இருக்கிறேன்னு சொன்ன வார்த்தைப்படி எங்கள் மத்தியிலே நீ இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். ஒரு கூட அந்த ரத்தத்தினால் எங்களை கழுவி உண்மை ஆவியோடும் உண்மையோடும் முழு பலத்தோடும் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உண்மை தொழுது கொள்ள
ஒரு கூட ரத்தத்தினால் எங்களை கழுவி தகுதிப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி சுத்திகரிக்கும். இந்த வேலை சுத்திகரிப்பீராக, வருகிறவரை சுத்திகரிப்பீராக. இந்த இடம் முழுவதும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை தெளிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளித்து நடம் முழுவதும் நாங்கள் பரிசுத்தப்படுத்துகிறோம். இந்த ஆண்டவரே கர்த்தாவே வளாகம் முழுவதும் உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். கர்த்தாவே கர்த்தருடைய ஆலயத்தை உங்களுடைய மகிமையினால் நிரப்பும். உங்களுடைய ஆண்டவரே பிரசனத்தினால் நிரப்பும். ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடும். ஆண்டவரே ஆராதனை ஆண்டவரே பாடுகிற பாடல்கள் மூலயமாக எங்களோட பேசும். ஆண்டவர் ஆராதிக்கும் போது எங்கள் துதியின் மத்தியிலே வாசம் செய்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. கர்த்தர் ஒவ்வொருவரையும் அப்படி ஆசீர்வதிங்க. வாய்களை விரைவாக திறந்து துதிக்கும் போது நீ நிரப்புங்க. ஆண்டவரே கர்த்தரை எக்காலத்தில் நான் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று கர்த்தரை ஆண்டவரை துதிக்கிற ஆண்டவரே கர்த்தாவே கிருபை தருவீராக. ஆண்டவரே துதிக்கும் போது நீ துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவர். அந்த துதியின் மூலியமாக பவுலும் சீலாவும் துதிக்கும் போது பாடும் போது ஜெபிக்கும் போது ஆண்டவரே கர்த்தரை ஆவியான தேவன் இடத்தை அசைத்து எல்லா கட்டுகளும் அழுத்து விட்டது போல நாங்கள் துதிக்கும் போது சாத்தானால மனிதனால பிசாசனால கட்டப்பட்ட கட்டுகள்லாம் அழுக்கப்பட்டு ஆண்டவரே இன்னைக்கு வந்த வண்ணமாய் எல்லாம் இங்கிருந்து போகும்போது கர்த்தர் விடுதலையாகினார். கர்த்தரே ஆவியானவர் அவர் எங்கேயோ விடுதலை உண்டு என்று விடுதலையாய் கர்த்தரை ஆராதிக்க விடுதலையோடு போக ஆண்டவரே கிருபை செய்வீராக. மரணக்கட்டு அறுக்கப்படட்டும், வியாதியின் கட்டுகள் அறுக்கப்படட்டும். ஆண்டவர் எல்லாம் ஏவில் குட்டி சாத்தான் பிசாசு கட்டுகள் அறுக்கப்படட்டும், பலவீனத்தின் கட்டுகள் அறுக்கப்படட்டும். கர்த்தரை ஆவியானவர் ஆண்டவர் விடுதலையாக்குவீராக. அப்பா கர்த்தர் அப்படியாக செய்யுங்க. வார்த்தைகள் மூலம் எங்களோட பேசுங்க. அது மூலம் நடக்கிற ஆண்டவரே கர்த்தர் சண்டே ஸ்கூலை ஆசீர்வதிங்க. எங்கள் ஆராதனை மாத்திரமல்ல பசுத்தவான்கள் ஆராதிக்கிற எல்லா ஆராதனையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆராதனை விரோதமாக எழும்புகிற எங்கள் ஆராதனைக்கு பசுத்தவான்கள் ஆண்டவர் ஆராதனை விரோதமாக எழும்புகிற எல்லாம் வன்கண் போராம எரிச்சல் மனித வல்லமை பிசாசின் கிரிகளை நசரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் கட்டி சுட்டரிக்கிறோம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும் என்று சொன்னீராப்பா. இது என்னால் உண்டான நீதி, இது ஊழியக்காரனுடைய சுதந்திரம் என்று சொன்னீராப்பா. அப்படியாக கர்த்தர் செய்யுங்க. ரத்த கொட்டைகளே மூடிக்கொள்ளுங்க. துதிகன மகிழ்வுக்கே செலுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்கும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். உட்கார்ந்து பாடல்களை பாடி கர்த்தரை நாம் மையப்படுத்த போகிறோம். நம்முடைய ஆண்டவர் இயேசு அவர் நாமத்தை நாம் பாடி புகழ் போகிறோம். பாருமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவுக்கே துதி சாற்றிடுவோம் என்றுமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவுக்கே துதி சாற்றிடுவோம் என்றுமே. சேற்றிலிருந்து எம்மை மீட்டெடுத்தென்றும் ஆற்றியே தேற்றுவதால், சேற்றிலிருந்து எம்மை மீட்டெடுத்தென்றும் ஆற்றியே தேற்றுவதால், இந்த இயேசுவின் திவ்ய நாமத்தை எந்தன் ஜீவிய நாட்களெல்லாம் நன்றியோடு நான் பாடிடுவேன். இந்த இயேசுவின் திவ்ய நாமத்தை எந்தன் ஜீவிய நாட்களெல்லாம் நன்றியோடு நான் பாடிடுவேன். கண்ணீரை கடந்திடும் வேளையிலும் அவர் நம்மோடிருப்பேன் என்றார். கண்ணீரை கடந்திடும் வேளையிலும் அவர் நம்மோடிருப்பேன் என்றார். அக்கினி சூளையில் நடந்திடும் வேளையில் விக்கினம் சூழாதென்றார். அக்கினி சூளையில் நடந்திடும் வேளையில்
சேர்ந்திடும் வேளையில் சோர்ந்திடா பலனளிப்பார். கஷ்டங்கள் நஷ்டங்கள் சூழ்ந்திடும் வேளையில் சோர்ந்திடா பலனளிப்பார். நாளும் நம் குறைகள் யாவையும் கண்டு நல்குவேன் கிருபை என்றார். நாளும் நம் குறைகள் யாவையும் கண்டு நல்குவேன் கிருபை என்றார். இந்த இயேசுவின் திவ்ய நாமத்தை எந்தன் ஜீவிய நாட்களெல்லாம் நன்றியோடு நான் பாடிடுவேன். இந்த இயேசுவின் திவ்ய நாமத்தை எந்தன் ஜீவிய நாட்களெல்லாம் நன்றியோடு நான் பாடிடுவேன். திகையாதே கலங்காதே என்றுரைத்தார் அவர் திக்கற்றோராக விடார். திகையாதே கலங்காதே என்றுரைத்தார் அவர் திக்கற்றோராக விடார். பயப்படாதே சிறுமந்தை என்றழைத்தார் பாரில் நம் மீட்பனவர். பயப்படாதே சிறுமந்தை என்றழைத்தார் பாரில் நம் மீட்பனவர். இந்த இயேசுவின் திவ்ய நாமத்தை எந்தன் ஜீவிய நாட்களெல்லாம் நன்றியோடு நான் பாடிடுவேன். இந்த இயேசுவின் திவ்ய நாமத்தை எந்தன் ஜீவிய நாட்களெல்லாம் நன்றியோடு நான் பாடிடுவேன். சிங்கத்தின் குட்டிகள் தாழ்ச்சியடைந்தாலும் மங்கவராது காப்பார். சிங்கத்தின் குட்டிகள் தாழ்ச்சியடைந்தாலும் மங்கவராது காப்பார். நம்மையே மீட்க தம்மையே ஈந்து தருவினில் மாண்டுயிர்த்தார். நம்மையே மீட்க தம்மையே ஈந்து தருவினில் மாண்டுயிர்த்தார். இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை எந்தன் ஜீவிய நாட்களெல்லாம் நன்றியோடு நான் பாடிடுவேன். இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை எந்தன் ஜீவிய நாட்களெல்லாம் நன்றியோடு நான் பாடிடுவேன். சீயோனின் ராஜனாய் சீக்கிரம் வந்துமே சீயோனில் சேர்த்திடுவார். சீயோனின் ராஜனாய் சீக்கிரம் வந்துமே சீயோனில் சேர்த்திடுவார். மன்னவன் இயேசுவை சந்திக்கும் மறுநாளில் மகிமையின் சாயல் அணிவோம். மன்னவன் இயேசுவை சந்திக்கும் மறுநாளில் மகிமையின் சாயல் அணிவோம். இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை எந்தன் ஜீவிய நாட்களெல்லாம் நன்றியோடு நான் பாடிடுவேன். இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை எந்தன் ஜீவிய நாட்களெல்லாம் நன்றியோடு நான் பாடிடுவேன். ஹalleluya.
ஆங்கில படத்தில் பாடுவோம். I have found a friend in Jesus. பாடுவோம். I have found a friend in Jesus. He's everything to me. He's the fairest of 10,000 to my soul. The lily of the valley, in him alone I see all I need to cleanse and make me fully whole. In sorrow is my comfort, in trouble is my stay. He tells me every care on him to roll. He's the lily of the valley, the bright and morning star. He's the fairest of 10,000 to my soul. In sorrow he's my comfort, in trouble he's my stay. He tells me every care on him to roll. He's the lily of the valley, the bright and morning star. He's the fairest of 10,000 to my soul. He all my griefs has taken and all my sorrows borne. In temptation he's my strong and mighty tower. I've all for him forsaken, I've all mine idols torn from my heart, and now he keeps me by his power. Though all the world forsake me and Satan tempt me sore, through Jesus I shall safely reach the goal. He's the lily of the valley, the bright and morning star. He's the fairest of 10,000 to my soul. In sorrow he's my comfort, in trouble he's my stay. He tells me every care on him to roll. He's the lily of the valley, the bright and morning star. He's the fairest of 10,000 to my soul. He'll never, never leave me, nor yet forsake me here, while I live by faith and do his blessed will. Of all afar about me, I've nothing now to fear. With this man I my hungry soul shall fill. Then sweeping up to glory, I'll see his blessed face, where rivers of delight shall ever roll. He's the lily of the valley, the bright and morning star. He's the fairest of 10,000 to my soul. In sorrow he's my comfort, in trouble he's my stay. He tells me every care on him to roll. He's the lily of the valley, the bright and morning star. He's the fairest of 10,000 to my soul. நாம் எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டுடைய சமூகத்திலே நம்ம ஜெபிப்போம். இந்த
நாளிலே கூட கர்த்தர் கிருபையாக ஆண்டவர் நம்முடைய இந்த மார்ச் மாதத்தை காணும்படி கர்த்தர் செய்தார். எதுவுமே சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபையாக இந்த பிப்ரவரி மாதத்தை ஆண்டவர் முடிக்கும்படி செய்தார். வேகமாக ஓடிட்டு இப்போதான் இந்த வருஷத்துடைய வாக்கு தத்துவத்தை கேட்ட மாதிரி இருந்தது. பார்த்தா ஜனவரி ஓடிச்சு, பிப்ரவரி ஓடிச்சு, நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கு, வருஷங்கள் ஓடுகிறது. ஏன்னா கர்த்தர் கிருபையாக ஆண்டவர் நமக்கு இந்த நாளை தந்து அவருடைய ஆலயத்திலே வந்து அவரை பாடவும் துதிக்கவும் கர்த்தர் நம்ம அனுகிரகம் பண்ணினார். ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் ஒப்பு கொடுக்கிறேன், இந்த வாரம் முழுவதும் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் கிருபையாக கிருபையாக ஆண்டவரே என்னோடு இருந்து ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே என்னை நடத்தும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ, என்னுடைய வாழ்க்கையில எப்போதும் ஆனந்த துதி ஒலி கேட்கணும் அப்பா. என்னுடைய வாயில எப்போதும் கர்த்தரை பாடுற பாடல் இருக்க வேண்டும் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே, இந்த மாதத்திலே உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நாங்கள் பெருக வேண்டும், உம்முடைய ஜனம் பெருக வேண்டும், கர்த்தர் கொடுத்த வாக்கு பலிக்க வேண்டும். எத்தனை அப்படி சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு என்னென்ன வாக்கு பண்ணினாரோ, வாக்கு பண்ணின கர்த்தர் உண்மை உள்ளவர், அந்த வாக்கு பலிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியாக செய்ய வேண்டும். ஆண்டவர் தாமே கர்த்தர் மகிமைப்படுத்த வேண்டும். இந்த வெளியில கூட கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை ஓ ஹல்லேலூயா சகல பிரஸ்தாபத்தில் காட்டிலும் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்த தேவன் மத்தியில் வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த அந்த வாக்கை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில குன்று போக மாட்டோம், குறுகி போக மாட்டோம். ஹல்லேலூயா. இது கரையில்லா தேவனுடைய வாக்கு. எத்தனை பேர் இந்த காலை வேளை விசுவாசிக்கிறீங்க? உங்களை ஆண்டவர் குன்றி போக விட மாட்டார். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் வாக்கு பண்ணிட்டு இருக்கிறார். மீண்டும் மீண்டும் ஆதி நிலை திரும்பும். இந்த 3வது மாதத்தில் வந்திருக்கோம். இது ஃபர்ஸ்ட் குவார்டர் முடிக்கிறேன்னு சொல்றாங்க கர்த்தர். ஹல்லேலூயா. ஏப்ரல்ல இருந்து புதிய ஒரு என்ன சொல்றாங்க ஆண்டு பிரவேசிக்கணும் என்று சொல்றாங்க. ஆனால் கர்த்தர் இந்த மார்ச் மாத ஆரம்பத்திலே நாம் சொல்ல வேண்டும், ஆண்டவரே எதெல்லாம் என்னுடைய நிலைமை ஆண்டவரே ஆதியில நான் இருந்தேனோ அந்த ஆதி நிலைமைக்கு நான் வரணும், ஆதி ஆசீர்வாதம் திரும்ப பெறணும். எதுவுமே ஜெபிக்க விரும்புகிறீங்க? அந்த காலை ஆராதனை தேவனுடைய வீட்டு ஆண்டவரே என்னுடைய ஆதி நிலை வரணும்ப்பா. ஆண்டவரே கர்த்தாவே என்னுடைய ஆதி ஆசீர்வாதம் நான் பெறணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. யோபு ஜெபிக்கும் போது கர்த்தர் அவனை ஆதி நிலையை அவனுக்கு கர்த்தர் தந்தார், ஆசீர்வாதம் பெருகும்படி செய்தார். ஹல்லேலூயா. ஆதியிலிருந்து ஆசீர்வாதம் அல்ல, கர்த்தர் நோக்கி ஜெபிக்கும் போது கர்த்தர் ஆதியில இருந்ததை காட்டிலும் இரட்டை தனையாக கர்த்தர் தந்தார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லா சிறை வாழ்வு மறைந்தது. யோபின் சிறைப்பை கர்த்தர் மாற்றினார். இந்த காலை வேளை இந்த மார்ச் மாசத்துல ஓ கர்த்தர் எல்லா சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி ஹல்லேலூயா சீர்வாழ்வு மலர வேண்டும், சீர்வாழ்வு மலர வேண்டும். குடும்பத்தில் நபர்கள் மத்தியில உங்க வாழ்க்கையில ஹல்லேலூயா யாருக்கெல்லாம் நீங்க ஜெபித்து கொண்டிருக்கீங்களோ அவருடைய வாழ்க்கையில சீர் வாழ்வு மலர வேண்டும். கர்த்தரால முடியும் முடியும். ஹல்லேலூயா. எல்லா காயங்களையும் இந்த மாதத்தில் ஆற்ற வேண்டும். ஓ கர்த்தருடைய வார்த்தை ஆரோக்கியம் நமக்கு உண்டாகும். கர்த்தர் அப்படியாக நம்ம செய்ய போகிறார். நம்ம கர்த்தரை நம்ம விசுவாசத்தோடு எழுந்து நின்று துதித்து நல்ல உற்சாகமாக பாடி கர்த்தரை மையப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தாளம் போடுங்க. கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. ஓ பாடமா? ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. குரு
கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதியிலே ஏகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் விருந்துணையாகும். சீலை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். அல்லேலூயா. சீலை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்க வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆறாத காயங்கள் ஆறும், ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும். ஆற்றியை தேற்றும் நல்லாதர், போற்றிய பாதம் தரிப்போம். அநாதி தேவன் அடைக்கலம் பாரு, அநாதையாவதே இல்லை. அல்லேலூயா. அநாதி தேவன் அடைக்கலம் பாரு, அநாதையாவதே இல்லை. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். பார்ப்போற்றும் தேவன் நம் தேவன், பாரினில் வேறில்லை பாக்கியம். நீர் எந்தன் ஜனங்கள் என்றாரே, வேறெந்த வாழ்வினில் வேண்டும். பிள்ளைகளும் சபையும் பிதா முன்பில் நிலைக்கும், பரிசுத்தர் மாளிகை எழும்பும். அல்லேலூயா. பிள்ளைகளும் சபையும் பிதா முன்பில் நிலைக்கும், பரிசுத்தர் மாளிகை எழும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும்.
ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹalleluya. நல்ல கையில தட்டி ஹalleluya. ஆண்டவர் எல்லாவற்றையும் திரும்ப தருவார். ஆமென், 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 ஆமென். எத்தனை பேர் காலவேளை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அப்படி கர்த்தர் கொடுத்தாருன்னா என்ன செய்வீங்க? கர்த்தர் ஆசீர்வதிச்சார், மீண்டும் சிறுபிறப்பை திருப்பிட்டார், மறுபடியும் இரட்டைத்தனையை ஆசீர்வதிச்சார். அப்ப என்ன பண்ணுவீங்க? பெரிய வீட்டில் வெளியே போர்டு போட்டுருவீங்களா? இழந்தேன் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு போர்டு வைப்பீங்களா? ஆண்டவர் எனக்கு இரட்டைத்தனையாய் தந்தார் அப்படின்னு போடுவீங்களா? ஆனால் நீங்கள் நம்ம என்ன சொல்லணும்? ஆண்டவரே நீர் பெருக நான் சிறுக. ஆமென். சொல்லணும் உங்க நாமம் பெருகணும்ப்பா. இதெல்லாம் எப்படிங்க கிடைச்சது? இயேசு செய்தார். ஹல்லேலூயா. இயேசு தந்தார், இயேசு யுத்தம் பண்ணினா, இயேசு என்னை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளபடி செய்தார். அவர் நாமம் உயரணும், என்னிலே மேன்மை அடையணும். ஆமென். பாடுவேன், கர்த்தர் செய்த எல்லாவற்றையும் நினைச்சு பாடுவேன் என்று அவரை உயர்த்தவேன். அப்படி உயர்த்தும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாரு? எல்லாரையும் தன் பக்கம் இழுத்துக்கணும். ஹல்லேலூயா. பாடுமா? உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா, யாவே ஹல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கேவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே
கேட்கலையே. இன்று மேன்மை அடைய அதுக்கு என்ன செய்யணும்? பாடுவேன். என்ன செய்யணும்? பாடுவேன். படிக்கணுமா? பாடுவேன். வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகணும். நீங்க பாடணும். நீங்க பாடுறது காலில் கேட்கணும். நீங்க ராகமா பாடுறீங்களோ தப்பா பாடுறீங்களோ எதுவுமே நீங்க கவலையே படாத, சத்தமா பாடணும். நான்லாம் பாடினேன்னா என் டீம்ல கொஞ்சம் அமைதியா இருக்கும், குச்சி இழுப்பாங்க. இல்லை, சத்தமா பாடுவேன். ஆனா ராகமே இருக்காது, அந்த கருத்தை உணர்ந்து பாடுவேன். அப்படி பாடி பாடி தான் இப்போ ஓரளவுக்காவது பாடுறேன். கல்யாண புதுசுல ஜபம் நடத்துவேன். என் மனைவி பல பாடுபடுவாங்க. உள்ளத்துல வரும், அது ராகம் எப்படி வந்துச்சுன்னா ஆவியான தான் பாடுவேன். ஐயோ அது இல்லை அது இல்லை அது இல்லை அது இல்லை, அச்சு தள்ளு போயிட்டே. ஏன் அப்படின்னா சொல்லுங்க, பாடும், தூங்கக்கூடாது, வாயை திறந்து இப்படியாக. ஒருத்தர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணார், சார் பசங்க என்னை தூங்கவே விட மாட்டேன், பேசலாமா, பக்கத்தில் பேச விடலாமா பாஸ்டர், கர்த்தர் ஆவியான ஆபத்து சொல்கிறேன். நான் எதுவும் இதெல்லாம் எழுதி பாருங்கிட்ட பிளானர் இருக்கு, இல்லை ஒரு பிளானர் எல்லாம் எம்டியாக தான் இருக்கும். இங்கே வந்து நின்னா ஆவியானுடைய கண்ட்ரோலில் கொடுத்துருவேன். ஏன்னா அவரு என்னை அழைத்தாரு, அவருக்கு நான் வேலை செய்கிறேன், உங்களுக்கு நான் பண்ணிவிட்டே செய்கிறேன், அவ்வளோதான். அதனால் எந்த எதிர்பார்ப்பும் உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கறது இல்லை. வேலையால் கூலிக்கு பார்த்துற அவர் என்ன நல்லா வச்சிருக்காரு. எப்படி வச்சிருக்காரு? நல்லா வச்சிருக்காரு. என்னைக்கு உழைத்து வந்தோனோ வேலை செய்யறது காட்டிலும் ஒவ்வொரு நாளும் வேலை செய்ய போகும்போதே டென்ஷன். ஹையர் அண்ட் சொல்ல மாட்டீங்களே, ஃபயர். ஹையர் பண்ணுவான், எப்போ ஃபயர் பண்ணான்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் ஹையர் பண்ணாருன்னா அவ அழைத்தா அழைக்கும், கிருபை வரணும், மாறாதவைகளே சரிப்படுத்துவார். சரியில்லை எங்கன்னா சரிப்படுத்து. அப்போ 4-5 பேர் அப்படியே குரூப்பா சேர்ந்து ஒரே கம்ப்ளைண்ட். என்ன கம்ப்ளைண்டா? இவங்க ஒரே கத்துன்னு கத்துறாங்க, எங்களால தூங்கவே முடியல அப்படின்னு ஒரே கத்துறாங்க அப்படின்னு ஒரே கம்ப்ளைண்ட். உடனே அவன் பண்ணா, இது எந்த அளவுக்கு இவங்களோட தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ண சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான்னா கருவியெல்லாம் எடுத்துட்டு வந்தானா. அதாவது அந்த சத்தம் எது வரைக்கும் வருது, அது போக போக எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, இதனால வந்து சும்மா டெக்னாலஜிலாம் கொண்டு வந்து அப்படியே சர்ச்சுக்குள்ள வச்சுட்டு அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தான். அப்போ பாஸ்டர் வர்ஷிப் பண்ணி அப்படியே பாட ஆரம்பிச்சாரு. உடனே பக்கத்தில் இருக்கவங்கலாம் என்ன பண்ணாங்க, நல்லா தூங்குறாங்க. பிரசங்கம் பண்ணும்போது நல்லா தூங்குறாங்க. வந்தவெல்லாம் பார்க்குறான், நாடா இது இவங்கெல்லாம் 4-5 தெரு தள்ளி இருக்கிறாங்க, அங்க இருக்கலாம் தூக்கம் வரலன்றாங்க, பக்கத்துலேயே இருக்கவங்களாம் எப்படி தானே தூங்குறாங்க, இன்னும் சத்தத்தையும் தூங்குறாங்க. இது வந்து என்னது கேஸே சாத்தியமே கிடையாது. சொன்னாங்களாம், ஐயோ நீ 4 தெரு தள்ளி இருக்கிற, உனக்கு தூக்கம் வரலன்ற, பக்கத்துலேயே இருக்கிறாங்க, என்னமா தூங்குறாங்க பாருங்க, என்னமா தூங்குறாங்க பாருங்க. அதனால இந்த சத்தம் உங்க தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ண நான் ஒத்துக்க மாட்டேன், கேன்சல் பண்றேன். உனக்கு தூக்கம் வரலையா 4 தெருல தள்ளி சர்ச்சு பக்கத்துலேயே வந்துரு, நல்லா தூங்குவேன். இல்லையா? இல்லை சர்ச்சுக்குள்ள வந்துரு, நல்லா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாடம் பாடுறது உங்க காதுல அப்படி பாட பாட அந்த வார்த்தைகள் உள்ள போகும், உங்க உள்ள ஒரு மாற்றம் உண்டாகும். உள்ள ஒரு மாற்றம் அந்த பாடல் மூலியமாய் கர்த்தருக்கு உங்க ஆத்மா கிதமா இருக்கும். நான் சொல்றேன், உங்க சரீரத்துக்கு இல்லை பாடுறது. சிலர்லாம் சூப்பரா பாடுவாங்க, எப்படி பாடுவாங்க, பாடினாங்கன்னா அப்படியே ரசிக்கலாம். ஆனா ஒரு போதுமே கிடையாது, இந்த காதுல வாங்கி இந்த காதுல போயிடும், ஒரு கிரியம் இல்லை. ஆனா அந்த ஆத்மா அந்த பாடல் பாடும் போது என் ஆத்மா உண்மை பாடும், அந்த ஆத்மாவுக்கு பலன் கிடைக்கும், அந்த ஆத்மா உயிர் கிடைக்கும், அந்த ஆத்மா வாழும். அந்த ஆத்மா வாழ்ந்துச்சுன்னா நீ எல்லாத்துலயும் வாழ்ந்து சுகமா இருப்பாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய ஆத்மா மரித்து போயிருக்குது, அதெல்லாம் வாழ்க்கையில என்ன இல்லை, வாழ முடியல. வாழணும்னு நினைக்கிறாங்க, வாழ முடியல, சுகமா வாழ முடியல, சந்தோஷம் வாழ முடியல, சமாதானம் வாழ முடியல. உள்ள என்ன இருக்கு, ஆத்மா மரித்து போயிருக்கு. ஆனா பாடும் போது ஆத்மா உயிர்ப்பிக்கும். பாடுமா, பாடு, என்ன பாடுறோம், உங்க நாமம் பெருகணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன்
எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா பாடி முடிப்போம். பாடுவோமா? உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருந்ததா? கேக் எப்படி இருந்தது? இந்த 1ஆம் தேதி காலை 5 மணி ஆராதனைக்கு நான் ஏசிக்கு நான் போகிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் என்னன்னா, அப்போ நம்ம ரெசிடென்ஷியல் ஏரியா பாருங்க, அக்கம் பக்கம்லாம் வீடுகள் இருக்கும். அதனால பாஸ்டர் சொல்லியிருக்காரு சத்தத்தை ரொம்ப வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால ஸ்பீக்கர் சத்தம்லாம் கம்மியாக இருக்கும். பாஸ்டர் கேட்குது பாருங்க. இந்த ஜனங்க பாடுவாங்க பாருங்க, 3 பாட்டு பாடுவாங்க பாருங்க. அந்த உட்காந்து கேட்க ஜனங்களுடைய சத்தத்தை கேட்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எல்லாரும் சேர்ந்து பாடினா எப்படி இருக்கும் சத்தம்? ஆஹா, அது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கேட்க முடியாது, மற்ற எந்த வாரத்துலையும் கேட்கவே முடியாது. ஏன்னா நாங்கள் போய் சொல்லுவோம் அண்ணங்கிட்ட, அண்ணா ஏன்னா இவ்வளோ சத்தம் வச்சுங்கப்பா, ஒருத்தவங்க கூட கர்த்தருடைய சத்தம் என் காதில் வீழுன்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் கேட்டு வரைக்கும் வச்சுருப்போம். ஏசில் போனால் கேட்டு வரைக்கும் காது கிளியும். ஆனால் 1ஆம் தேதி காலையில் பார்த்தீங்கன்னா காது கிளியாது, காது இனிமையாக இருக்கும். ஏன்னா எல்லா ஜனங்களும் பாடுது. நம்முடைய சத்தம் வெளியே போகாது, ஆனால் அப்படியும் வெளியே போச்சுன்னா உங்கள் சத்தம் தான் வெளியே போகணும். அல்லேலூயா. நீங்கள் பாடுறப்ப ஏன்னா என்னமா பாடுறாங்கப்பா ஜனங்க, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு ஜனங்க தானாக உள்ள வருவாங்க. ஆமென். அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்துல வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொன்னார். ஆமே. நீங்க வாய் தந்து பாடினாலே போதும், அவர் வந்து என்ன பண்ணாரு? ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார், ஆசீர்வாத சொல்லுங்க, ஆசீர்வதிப்பார். சந்தோஷமா இருக்கீங்களா? மார்ச் மாசம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதனால நீங்க நம்ம என்ன பண்ணலாம்? அவர் நாமத்தை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. பாடுமா? அவர் நாமம் யாரு? அவர் நாமம் என்னது? யெகோவாவா? அவர் நாமம் இயேசு. அவர் நாமம் இயேசு. அவர் நாமம் இயேசு. அவர் இம்மானுவேல் உங்களோடு இருக்கிறார். பக்கத்துல சொல்லுங்க, இம்மானுவேல் உங்களோடு இருக்கிறார். தேவன் உங்களோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நாமம், அவர் தேவன் தான் நமக்காக மாம்சமானார். அவர் நாமம் இம்மானுவேல். பாடுவோமா? பாடுவோம், பாடி ஆராதிப்போம். அவர் நாமம் இயேசு, அவர் நாமம் இயேசு, அவர் நாமம் இயேசு, தேவமைந்தனே. அவர் நாமம் இயேசு, அவர் நாமம் இயேசு, அவர் நாமம் இயேசு, தேவமைந்தனே. இம்மானுவேல், இம்மானுவேல்,
His name is Jesus. His name is Jesus. His name is Jesus. God's only Son. His name is Jesus. His name is Jesus. His name is Jesus. God's only Son. Emmanuel, Emmanuel. His name is called Emmanuel. God with us, revealed in us. His name is called Emmanuel. அவநாமம் இயேசு, அவநாமம் இயேசு, அவநாமம் இயேசு. தேவமைந்தனே, அவநாமம் இயேசு, அவநாமம் இயேசு, அவநாமம் இயேசு. தேவமைந்தனே, இம்மானுவேல், இம்மானுவேல். அவநாமமே இம்மானுவேல். தேவன்தாம் மாம்சமானார். அவநாமமே இம்மானுவேல். His name is Jesus. His name is Jesus. His name is Jesus. God's only Son. His name is Jesus. His name is Jesus. His name is Jesus. God's only Son. Emmanuel, Emmanuel. His name is called Emmanuel. God with us, revealed in us. His name is called Emmanuel. கைகளை தட்டி இயேசுன்னு சொல்லுங்க. இயேசு, இயேசு சொல்லுங்க. இயேசு, இயேசு, இயேசு. இயேசுவின் நாமத்துக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உண்டு. சாதாரணமா நினைக்காதீங்க. அவர் சாதாரணமாய் வந்தார். அவர் அடிமையின் கோலம் எடுத்தார். அவர் தம்மை தாமே தாழ்த்தினார். தேவன் அவரை உயர்த்தினார். எல்லாவற்றையும் மேல் அவரை உயர்த்தினார். வானத்திலும் பூமியிலும் அவரை உயர்த்தினார். அவரை உயர்த்தி வைத்திருக்கிறார். இயேசு என்றாலே முழங்கால்கள் முடங்கும், நாவல் அறிக்கை செய்யும், இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த இயேசுக்கு ஆண்டவர் தேவன் எல்லாவற்றையும் ஒப்புவித்தார். கடைசி காலத்துல மனிதனை அவர் தான் நியாயம் தீர்ப்பார். ஹல்லேலூயா. ஆகினால இயேசு என்று சொல்லுங்க. சொல்லுங்க இயேசு, இயேசு. இம்மானுவேலாய் என்னோடு இருக்கிறீரே, இந்த மாதம் முழுவதும் என்னோடு இருக்க போறீர். இயேசு நன்றி, நன்றி. துதி கன மகிமை அவருக்கு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருங்க. அப்படி ஜெப